சொல்லுமா. ஃப்ரீனா போடவில்லை, போட மறந்து விட்டீர்கள். அதுக்கான மன்னிப்பை கேட்டுலாமா? இங்கிருந்து ஆரம்பிச்சிருங்க. ஒன்று பிரச்சனை. என் நண்பன் மற்றும் அப்பப்போ எதிரியான சொல்லு சொல்லு சொல்லு. மைக்கு மாட்டாம இருந்தாதான். நீங்க 2 வாட்டி மாட்டாம இருந்தீங்க, அதுக்கான மன்னிப்பு. நான் மைக் மாட்டலடா. நான் 2 வாட்டி மைக் மாட்டலடா. இன்னொரு வாட்டி சொல்லு. நீ போறதுக்கு முன்னாடி நான் மைக் மாட்டலடா, தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. ஒரு ரவுண்ட் முடிச்சு அடுத்த ரவுண்ட் எடுங்க. 2 ஒரே டைம் எடுங்க. ஒரே இத வச்சு இன்னைக்கு நேரத்தை ஓட்டிடுறேன். அப்படிதான் வச்சிருந்தேன். அதுவே ஏதாவது குத்து சொல்லுவாங்க, நீ ஒரே வாட்டி சொல்லணும். அதேதான் பாரு. எப்ஜே உயிருக்கும் உயிரான சரி, ஓகே ஓகே. எப்ஜே நான் மைக் போடல, அதனால நான் ரொம்ப வருத்தப்படுறேன். சோ சாரிடா. ஓகே எம்ஜே ரெண்டாவது தடவை நான் மைக் போடல, அதனால வந்து ரொம்ப வருத்தப்படுறேன். சோ சாரி. அவ்வளவுதான். ஓகே சபரி. அதேதான். சபரினா மன்னிச்சிட்டேன். பாரு 2 வாட்டி. சபரினாதா சொல்லு. அவன் தான் மன்னிக்கல, நீ சொல்லு. இருடி நான் சொல்றேன். இதுக்கு என்ன சபரி எது கூப்பிட்டு இருக்கேன்? சபரினாதா என்னாச்சு? வந்து என்னதான் நமக்குள்ள 1000 இருந்தாலும் நான் இன்னைக்கு மைக் போடாம இருந்தது தப்புதான். அதனால என்னை மன்னிச்சுக்கோங்க. யாருமா என்னை கூப்பிடுறது? ஒரு நிமிஷம் மன்னிப்பு கேட்கிறேன். ஒரு அழகி குட்டி செல்லம், நீங்க மைக் போடலன்னா அம்முக்குட்டி நான் இன்னைக்கு மைக்கு போடலடி, அதனால ரொம்ப கஷ்டப்படுறேன்டி. என் புஜ்ஜு குட்டி தயவுசெய்து என் மன்னிப்பை ஏத்துக்கோ. 2 தடவை சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்சு. ஓகே தலைவியே, எனக்கு நிறைய வித்தைகளை கத்து கொடுத்த என் அக்காவே, என் மாதாவே, சொல்லுங்க. தலை வணங்கி நான் மைக்கு போடாத காரணத்தினால் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். மன்னிச்சிட்டேன். 2வது தடவை இருக்குது, 2 தடவை மைக்கு போடல. வர இப்ப என்ன வேற ஏதாவது புதுசா ஏதாவது சொல்லுங்க ப்ளீஸ். அதுமே மஞ்சள் என்ன ஒட்டி ஓகலாம் ஓட பக்கம் ஒழுங்கலாம் எதுவாக இந்த பாட்டுக்காக மன்னிச்சிட்டேன். நல்லா பரவாயில்லமா. மனுஷனா தப்பு பண்றது சகஜம்தான். பரவாயில்ல போமா. ஆனா உங்க குடும்பத்தை பிரிக்கணும்ன்ற ஆசைலாம் எனக்கு கிடையாதுண்ணா. இருந்தாலும் நீங்க ரொம்ப அழகா இருக்கிறதுனால உங்க அழகை ரசிச்சு என் மைக்க போட நான் மறந்துட்டேன்னா. அதனால உங்க மனைவி எதுவும் தப்பா எடுத்துக்க கூடாதுன்றத சொல்லிருக்கேன்னா. இது போச்சு. ஆமா என்ன தனி கட்சா போயிட்டு இருந்துச்சு. பக்கத்து ஊருக்கு போயிட்டு இருந்துச்சு. அதுவும் நேத்து நீங்க போட்டிருந்த அந்த கட்டம் போட்ட சட்டையும் அந்த இத்தனோட ட்ராக் பேண்ட்டையும் போட்டுக்கிட்டு, ஐ மீன் தொலைதொலைன்னு இருந்த அந்த ட்ராக் பேண்ட்டை போட்டுட்டு நீங்க அப்படி வெளியில வரும்போது அப்படின்னு என் மனசையே பறி கொடுத்துட்டேன். அண்ணா அண்டர்லைன் அண்ணா. அதுலயும் நாமினேட் ஆகி வெளியில போகும்போது கார்ல போகும்போது நினைச்சா நீ திரும்ப வரணும்ன்றதுக்காக நான் ஏங்கிட்டு இருந்தேன். அண்ணா இல்ல நீ திரும்ப வரணும்னு நான் உள்ள போய் டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். நான் திரும்பி வரும்போது நான் நீ வரணும்ன்றதுக்காக கதறி அழுதேன். அண்ணா ஏன்னா எனக்கு அவ்வளோ முடியாது. அவள் ஆசைகள் அதுலயும் உன்னோட அந்த கிளிமூக்க பார்க்கும்போது வயலன்ஸ்ல இறங்காத, அப்படி இருக்காத. அண்ணா என்னதான் நீங்க ஒரு மேரிட் பெண்ணா இருந்தாலும் நீங்க இவ்வளவு அழகா இருக்கிறத நான் ரசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறேன். அப்படி நான் ரசிக்கிறேன். இருடி ஒரு நிமிஷம். என்னதான் நீங்க ஒரு மேரிட் பெண்ணா இருந்தாலும் உங்க அழகை இருடி ஒரு நிமிஷம். ஏன் ஓவர்லாப் பண்றீங்க? எதுவுமே கேட்காதடி, சும்மா இருங்கடி. சோ அதனால உங்க அழகுல மயங்கி நான் இந்த மைக்க போட மறந்துட்டேன்னா என்னதான் நீங்க என்னுடைய அண்ணா இல்லையா? நீங்க இந்த டாஸ்க்ல நீங்க என்னென்னலாம் சொன்னீங்களோ அதை நான் மறந்துட்டேன் அண்ணா. நினைச்சு இந்த மைக்
மைக்க போட மறந்துட்டேன் நிறைய அண்ணா. வேலை இருக்குடி. என்னை மன்னிச்சிருங்க. ஏம்மா, உனக்கு என்னென்ன வேலை இருக்குன்னு எனக்கு இப்ப நீ லிஸ்டா சொல்லு பாப்போம். இதே சாரி இவ ஒரு வாட்டி கேட்கணும், இதே சாரி சுமிக்ஸ் ஒரு வாட்டி கேட்கணும், இதே மாதிரி இங்க கேளு, இதே மாதிரி அந்த saree எல்லாம் இவளுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பிடிச்சிருவோமா? நான் ஒத்துக்க மாட்டேன் பாரு. நீங்க ஒவ்வொரு வாட்டியும் நீங்க போடுற ட்ரெஸ்ஸ பார்த்து நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். இதே மாதிரி ட்ரெஸ் ஏன் என் ஸ்டைலிஸ்ட் எனக்கு அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு நான் வருந்திருக்கேன். நீங்க ஒரு 4 ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா சாம்பிளா நான் இந்த கேமரால காட்டி இதே மாதிரி ட்ரெஸ் அனுப்புங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்த நேரத்துல மைக்க போட மறந்துட்டேமா. அதனால இந்த மன்னிப்பை ஏத்துக்கோங்க ப்ளீஸ். ஏத்துக்கிறேன் பாரு. ஒரு நேரத்துல என் மைக்க மறந்துட்டேன், என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல எனக்கு தோணல ஏதோ ஒரு வாட்டி மன்னிச்சுட்டேன், இன்னொரு வாட்டி கேளு. ஏய் 2 வாட்டி சொல்லிட்டேன். எங்க 2 வாட்டி சொன்னேன்? 2 வாட்டி சொல்லிட்டேன்டி. ஒரு வாட்டி தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் இது சொன்னது அந்த துண்டிக்கணும் இன்னொரு வாட்டி சொல்லு, எனக்கு கேட்கல. நீ நல்லா எல்லா இடத்துலயும் வந்து அங்கங்கன்னு கண்ணை வச்சுக்கிட்டு இருப்பியா? நான் வந்து சொல்லணுமா? சொன்ன மச்சா சொல்லு. சரி கேப்போம். சொல்லுவா, சும்மா கூட கேளு. நிறைய பாயிண்ட் இருக்கு. சீக்கிரம் கேளு. நீங்க என்னைய பார்க்கும் போதெல்லாம் என் மண்டைய நீங்க பாத்துட்டு இருக்கிறது எதுக்குன்னு எனக்கு தெரியுது ரம்யா. நான் கண்டுபிடிக்கிறேன், கேளு. தெரியுது ரம்யா. அப்புறம் என்னமோ இவள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க நேத்து நீங்க ஜெயில வியானா சேட்ரா கம்மூன் எழுதுனத கூட நான் நினைச்சேன் எதுவும் ஆகல ரம்யா. தெரியுது என்னைக்கு இருந்தாலும் தடிமரம் தோப்பாகாது ரம்யா. அதனால நீங்க ஆப்பிள் கொடுக்க ஊட்ட வரும்போது நான் வேண்டான்னு சொன்னது காண்டுதான் ரம்யா. என்னடி இப்படி பேசுறா? சும்மா அப்படியே நடந்தது எல்லாத்தையும் அப்படியே சொல்லிட்டு. ஆனாலுமே நீங்க அந்த ஓப்பனா பேசுறத நான் என்னைக்குமே ரசிச்சிருக்கேன் ரம்யா. அதனால இது வரைக்கும் நான் உங்களை நாமினேட்டே பண்ணது கிடையாது ரம்யா. தேங்க்யூ. ஆனாலும் நீங்க என்னைய ஒரு தடவை நாமினேட் பண்ணி என்னைய இனிமேல் நடந்துக்கிறது பொறுத்து பண்ண தப்பு இல்ல, பண்ணிக்கோ. அதனால நான் உன்னை ஓப்பனா கொடுக்குற ரிவ்யூஸை நீ அதை மைண்ட்ல ஏத்துக்கிட்டு இந்த பார்வை எப்போதும் போல ஜாலியா பார்க்கணும்னு நினைச்சுக்கோங்க. சோ மன்னிச்சுக்கோங்க, நான் இந்த மைக்கு போடல. தயவு செஞ்சு முடிஞ்சது. சரி, இந்த மாதிரிலாம் பண்றப்ப எல்லாரையும் நிக்க வச்சு பண்ண எல்லாரும் முன்னாடி இருக்கா இல்லையா? தெரிஞ்சு உட்கார்றாங்கல்ல, தெரிஞ்சுக்குவோம்ல, அப்பதான் என்னன்னு